அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 6ஆம் ஆண்டு தவக்கால பயணத்தில் இயேசுவின் நண்பராவோம் என்ற குழுவோடு இணைந்து பயணம் செய்த உங்கள் அனைவருக்கும் அன்பு சகோதரர் ஜோசப் சார்பாகவும் அடிமை என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெரு விழாவின் ஆசீர் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இந்த தவ காலத்தில் உடலை ஒடுக்கி தியாகங்கள் செய்து தவ முயற்சிகளை மேற்கொண்டு மனம் மாற்றம் அடைந்து ரட்சிப்பு பெற்று ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறிய நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ வேண்டும். நாம் அடைந்த மனமாற்றத்தில் நிலைத்து நின்று வாழ வேண்டும். அதிலிருந்து நாம் தவறக்கூடாது என்றுதான் புனித பவுல் இங்கு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தையில் சொன்னபடி ஆண்டவர் இயேசு விலை மதிப்பில்லாத தன் பரிசுத்த இரத்தத்தை விலையாக கொடுத்து பாவத்திலிருந்தும் பாவத்தின் தன்மைகளில் இருந்தும் சாத்தானின் அடிமை தலையிலிருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை வாழ்வை கொடுத்திருக்கிறார். இயேசு தன் விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை நமக்காக விலையாக கொடுத்து சாத்தானின் அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு மீட்பு பெற்று கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு பெற்று கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்து நின்று வாழ வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ வேண்டும். அந்த ரட்சிப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மீட்பிலிருந்து நாம் சிறிதும் விலகி செல்லக்கூடாது என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரின் விலையேற பெற்ற இரத்தத்தால் விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மீண்டும் பாவ இச்சைகளுக்கு அடிமையாகி நாம் நெறி தவறி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மனம் மாறி மீண்டும் புத்துணர்வு பெறுவது அரிது என்று புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையிலே சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாழப்போவது ஒரே ஒரு முறை. ஆண்டவர் இயேசுவை போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடம் பதித்து செல்லுவோம். வரும் கால தலைமுறைக்கு அது வாழ்க்கை பாதையாக அமையட்டும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, திரு விவிலியத்தில் சில கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். மனமாற்றம் அடைந்த பேதுரு இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாக மரித்ததாக பேதுருவின் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. மனமாற்றம் அடைந்து பவுலாக மாறிய சவுல் இயேசுவுக்காக மட்டும் வாழ்ந்து இரத்த சாட்சியாக மரித்ததாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. மனமாற்றம் அடைந்த சக்கேயு இயேசுவுக்காக தன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து வாழ்நாள் முழுவதும் தான் பெற்றுக்கொண்ட மீட்பில் ரட்சிப்பில் நிலைத்து நின்று இயேசுவோடு வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. மனமாற்றம் அடைந்த மகதலா மரியா இயேசு இல்லாத வாழ்வு வெறுமை வாழ்வு, அது வெற்றிடம். இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைதான் நிறைவான வாழ்க்கை என்று உணர்ந்த மகதலா மரியா மனம் மாற்றம் அடைந்த பிறகு அந்த இயேசுவுக்காகவே வாழ்கிறார். இயேசுவை காணவில்லை என்று அறிந்த மகதலா மரியா இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, அந்த இயேசுவை நீர் எடுத்து சென்றிருந்தால் அவரை எங்கே வைத்திருக்கிறீர் என்று சொல்லும். அந்த இயேசுவை என் வீட்டிற்கு எடுத்து சென்று நான் என் வீட்டில் அவரை வைத்துக் கொள்வேன். எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். இயேசுதான் என் வாழ்வின் நிறைவு, இயேசுதான் என் வாழ்வின் முழுமை. இயேசு இல்லாத வாழ்க்கை நிறைவற்ற வாழ்க்கை, அது குறைவான வாழ்க்கை என்று சொல்லி மகதலா மரியா இயேசுவுக்காகவே வாழ்கிற அந்த வாழ்க்கையை இறை வார்த்தைகள் நமக்கு விவரித்து சொல்லுகின்றன. மனமாற்றம் அடைந்து ரட்சிப்பு பெற்று சாத்தானின் சோதனையில் வீழ்ந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழாமல் மீண்டும் பாவம்
பாவம் செய்து தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து வாழ்ந்த அனனியா சபிரா இந்த தவ நாட்களில் தவ முயற்சிகளை மேற்கொண்டு ரட்சிப்பு பெற்ற நாம் யாராக வாழப் போகிறோம்? பேதுருவாக இரத்த சாட்சியாக மரிக்க போகிறோமா? பவுலை போல் இரத்த சாட்சியாக மரிக்க போகிறோமா? சக்கேயுவை போல் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து பெற்றுக்கொண்ட அந்த மீட்பில் நிலைத்து நின்று இயேசுவோடு இணைந்து வாழப் போகிறோமா? மகதலா மரியாவை போல் இயேசுவுக்காக வாழப் போகிறோமா? அல்லது ரட்சிப்பு பெற்ற நாம் பாவ இச்சைகளுக்கு அடிமையாகி மீண்டும் பாவம் செய்து ரட்சிப்பை இழந்து நின்ற அனனியா சபிராவை போல் நாம் வாழப் போகிறோமா? அன்பு சகோதரா, இது சிந்திக்க வேண்டிய தருணம். சிந்தித்து சரியான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தாயின் கருவறையிலிருந்து நம்முடைய கல்லறை வரையிலும் நாம் வாழப்போகுவது ஒரே ஒரு முறை. வாழ்க்கையில் தடம் பதித்து செல்வோம். அந்த தடம் வரும் கால தலைமுறைக்கு ஒளிமயமான வாழ்க்கை பாதையாக அமையட்டும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, மனமாற்றம் அடைந்த நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் பேதுருவை போல், பவுலை போல், சக்கேயுவை போல், மகதலா மரியாவை போல் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக, ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலாலும் அப்பா பிதாவே உம்மை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற மக்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் அப்பா பிதாவே, விண்ணக ஒளிப்பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா பிதாவே, இந்த நாள் முழுவதும் இந்த குடும்பத்தார் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் உடல் சுகத்தோடும் வாழும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.